இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ தமிழ் சொந்தங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இன்னைக்கு வீடியோவில் டெக்னாலஜி எந்த வேகத்தில் முன்னேறிட்டு வருதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கேட்ஜெட்ஸ்லேருந்து எல்லா இண்டஸ்ட்ரி வரைக்கும் இன்னைக்கு நம்ம சாதாரணமாக எடுத்துக்கிற சில விஷயங்கள் இன்னும் 5 வருஷத்தில் காணாமல் போக போகுது. நீங்கள் நினைக்கிறத விட சீக்கிரமாக மறைய இருக்கிற முக்கியமான 10 விஷயங்களை பற்றி விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதா, எரிவாயு மூலம் இயங்கும் கார்கள். கார் பிரியர்களே பதறாதீங்க. 5 வருஷத்தில் நீங்கள் எந்த எரிவாயு கார்களையும் பார்க்க மாட்டீங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனால் ஈவி, அதாவது மின்சார வாகனங்களுக்கு மக்கள் வேகமாக மாறிட்டு வராங்க. உலக நாடுகள் ஏற்கனவே படிம எரிபொருள் கார்களை அகற்றுவதற்கான காலக்கெடுவை நிர்ணயிச்சிட்டு வராங்க. ஈவி வாகனங்கள் விலை குறைவாகவும் திறமையாகவும் முன் எப்போதையும் விட சிறந்ததாகவும் இருக்கிறதால பெட்ரோல் பங்கு கடந்த கால ஒரு விஷயமா இருக்கக்கூடிய எதிர்காலத்தை நம்ம பார்ப்போம். ஈவி வாகனங்களுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது உள்கட்டமைப்பு வேகமாக விரிவடைஞ்சிட்டு வருது. மேலும் தானியங்கி மின்சார கார்களும் சேர்ந்து பாரம்பரிய எரிவாயு வாகனங்களை பழமையானதா மாத்திடலாம். இரண்டாவதா, பிசிக்கல் கார்ட்ஸ், அதாவது நம்மிடம் உள்ள கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகள். ஜிபே, போன்பே மற்றும் பேடிஎம் போன்ற மொபைல் பேமெண்ட் பயன்பாடுகள் அதீதமாக அதிகரிச்சிட்டதால பிளாஸ்டிக் கார்டை எடுத்து செல்வது விரைவில் தேவையற்றதாகிவிடும். பணம் அனுப்புறதுக்கு பலரும் ஏற்கனவே தங்களோட ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. 5 வருஷத்துல கான்டாக்ட்லெஸ் டெக்னாலஜி, பயோமெட்ரிக் பேமெண்ட்ஸ் போன்றவற்றை கூட நம்ம பார்க்கலாம். அங்க நீங்க உங்க முகம் அல்லது கைரேகையை ஸ்கேன் பண்ணி பணம் செலுத்தலாம். மூன்றாவதா, கேபிள் டிவி. நீங்க இன்னும் கேபிள் டிவிக்கு பணம் கட்டுறீங்கன்னா சிந்திக்க வேண்டிய நேரம் இது. அடுத்த 5 ஆண்டுகளில் கேபிள் டிவி சுத்தமாக இல்லாமல் போயிடும். நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம் வீடியோ, டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் மற்றும் யூடியூப் டிவி போன்ற ஸ்ட்ரீமிங் சேவைகள் ஏற்கனவே மார்க்கெட்டை பிடிச்சிட்டாங்க. நீங்கள் பார்க்காத நூற்றுக்கணக்கான சேனல்களை பற்றி ஏன் கவலை பண்ணணும்? நீங்கள் விரும்பியதை நீங்கள் விரும்பும்போது கிட்டத்தட்ட எந்த டிவைஸ்லையும் ஸ்ட்ரீம் செய்ய முடியும். கூடுதலாக விளையாட்டு மற்றும் இசை நிகழ்ச்சிகள் போன்ற பல நேரடி நிகழ்வுகளை ஆன்லைன்லேயே பார்க்கலாம். எனவே கேபிளின் தேவை வேகமாக சுருங்கிட்டு வருது. இதோ அடுத்த கேம் சேஞ்சர், பாஸ்வேர்ட்ஸ். பாஸ்வேர்ட்ஸ் என்கிற கடவுச்சொற்கள். நாம் அனைவரும் டசன் கணக்கான நூற்றுக்கணக்கான பாஸ்வேர்டுகளை மனப்பாடம் செய்ய வேண்டியிருந்துச்சு. ஆனால் ஃபேஷியல் ரெகக்னிஷன் மற்றும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங் ஆத்தன்டிகேஷன் போன்றவை பாஸ்வேர்டுகளை விரைவில் கடந்த கால விஷயமா மாற்றிடும். 5 வருஷத்தில் நம்முடைய பெரும்பாலான சாதனங்கள் மற்றும் கணக்குகள் ஒரு எளிய பார்வை அல்லது தொடுதல் மூலம் திறக்கப்படுவதை காணலாம். இது பாஸ்வேர்டுகளை பாதுகாப்பற்ற மற்றும் காலாவதியானதாக மாற்றிடும். அடுத்ததா, ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக். ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தும் பிளாஸ்டிக் உலகத்தில் மற்றொரு பெரிய மாற்றம் வரப்போகுது. பிளாஸ்டிக் ஸ்ட்ராக்கள், பைகள் மற்றும் பாட்டில்கள் எல்லா இடத்துலையும் இப்போ இருக்கு. சுற்றுச்சூழல் கவலைகள் அதிகரிச்சுட்டு வரதுனாலையும் பிளாஸ்டிக் கழிவுகளை அரசுகள் ஒதுக்கிட்டு வரதுனாலையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு ஏற்ற மாற்று வழிகள் கடைபிடிக்கப்பட்டு வருது. 2030ஆம் ஆண்டு அளவில் மக்கும் பேக்கேஜிங், தாவர அடிப்படையிலான பிளாஸ்டிக் மற்றும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லா இடங்களிலும் இருக்கும். மேலும் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்கள் பெரும்பாலும் இருக்கவே இருக்காது அல்லது சொற்ப அளவிலேயே இருக்கும். அடுத்ததா, பாரம்பரிய சில்லறை கடைகள். அதிகமான மக்கள் ஆன்லைன் ஷாப்பிங்கை தேர்வு செய்வதால அடுத்த 5 வருஷம் பாரம்பரிய சில்லறை கடைகளுக்கு போராட்டமான காலமாக இருக்கும். கோவிட்-19 தொற்று நோய் இ-காமர்ஸ் வளர்ச்சியை துரிதப்படுத்துச்சு. மேலும் ஆக்மெண்டட் ரியாலிட்டி மற்றும் விர்ச்சுவல் ட்ரையான்ஸ் போன்றவை சில்லறை கடைகளை இன்னும் மூழ்கடிக்கும். அதே நேரத்தில் ஏஐ மற்றும் ரோபோக்கள் கிடங்குகளை நிர்வகித்து நாம் பொருட்களை வாங்கும் மற்றும் விற்கும் முறையை முழுசாக மாற்றிடும். அடுத்ததா, பிசிக்கல் கரன்சி. டிஜிட்டல் கரன்சிகள் மற்றும் மொபைல் பேமெண்ட்டுகள் காகித பணத்தின் பயன்பாட்டை முற்றிலும் குறைச்சிடுச்சு. சீனா போன்ற நாடுகள் ஏற்கனவே டிஜிட்டல் கரன்சியை பயன்படுத்த தொடங்கிட்டாங்க. காசோலைகள் எழுதுவது போல காகித பணமும் காலாவதியான எதிர்காலத்தை நம்ம விரைவில் பார்க்கலாம். அடுத்ததா, புதைப்படிவ எரிபொருட்கள். எண்ணெய் மற்றும் நிலக்கரி ஒரே இரவில் மறைஞ்சிடாது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் பயன்பாடு வேகம் எடுத்துட்டு வருது. சூரிய, காற்று மற்றும் அணுசக்தி ஆகியவை மிகவும் சாத்தியமான ஆல்டர்னேட்டிவ்ஸா மாறிட்டு வருது. இன்னும் 5 வருஷத்துல பல நாடுகள் பசுமை ஆற்றலில் அதிக முதலீடு செய்வதை பார்ப்போம். மேலும் புதைப்படிவ எரிபொருட்கள் படிப்படியா தங்கள் ஆதிக்கத்தை இழக்கும். அடுத்ததா, வயர்டு ஹெட்ஃபோன்ஸ். வயர்லெஸ் இயர்பட்ஸ் மற்றும் ப்ளூடூத் ஹெட்ஃபோன்கள் தற்போது பிரபலமடைஞ்சிட்டு வருது. இதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. சிறந்த ஒளித்தரம், நீண்ட பேட்டரி ஆயுள் மற்றும் சிக்கலான கம்பிகளில் இருந்து முழுமையான சுதந்திரம் ஆகியவற்றுடன் வயர்டு ஹெட்ஃபோன்ஸ்கள் விரைவில் கடந்த காலத்தின் ஒரு விஷயமா மாறிடும். ஆப்பிள், சோனி மற்றும் போஸ் போன்ற பிராண்டுகள் ஏற்கனவே மாற்றத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. சீக்கிரமா எல்லாரும் வயர்லெஸ் ஹெட்ஃபோனுக்கு மாறிடுவாங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், லேண்ட்லைன் ஃபோன்கள். அதெல்லாம் இப்போ யார் பயன்படுத்துகிறாங்க? ஸ்மார்ட் போன்கள், வைஃபை அழைப்புகள் மற்றும் செயற்கைக்கோள் தொலைபேசிகளின் யுகத்தில் பாரம்பரிய லேண்ட்லைன்கள் சுத்தமாக தேவையில்லாததாக மாறிடுச்சு. எல்லா இடங்கள்லையும் மொபைல் ஃபோன் கவரேஜ் கிடைக்கிறதுனால 5 ஆண்டுகளில் லேண்ட்லைன் ஃபோன்கள் கடந்த காலத்தின் நினைவு சின்னமாக மாறிடும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விரைவில் காலாவதி ஆகிவிடும் என்று நீங்கள் நினைக்கும் வேறு ஏதாச்சும் இருக்கா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான மற்றும் பயனுள்ள தகவல்களுக்கு நமது இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.